ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। श्री गुरुभ्यो नमः। करुणाशाकरं शांतं अरुणाचलवासिनं श्री शेषाद्रिगुरुं वन्दे ब्रह्मीभूतं तपोनिधिं सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। असाध्य साधक स्वामिन्ने असाध्यं तावकिं मत रामदूत कृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभो। अधिक्रूर महाकाय कल्पान्तदगणोपमा भैरवाय नमस्तुभ्यं अनुज्ञां दाதுமர்கசி। இந்த முருகப்பெருமானை வழிபடும் பொழுது பலவிதமான சூக்ஷ்மங்கள் இருக்கு. ரிஷிக ராசிக்கும் மேஷ ராசிக்கும் அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுடைய அருளை பெறுவதற்கு முருகப்பெருமான் வழிபாடு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். முருகனை வழிபடக்கூடியவர்களை நீங்க சிந்திச்சு பாருங்களேன், உங்களது வாழ்க்கையில அபரிமிதமான வெற்றியை நீங்கள் பெற முடியும். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, முருகன் அழகான திருவுருவம் உடையவன். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் ஒரு பாட்டு கூட இருக்கு. அழகான முருகன். அதே முருகன் உங்க மைண்ட, உங்க அறிவாற்றலை இயக்கக்கூடியவர். எந்த நேரத்தில் எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற அறிவாற்றலை இயக்கக்கூடிய அறிவை, ஆற்றலை நமக்கு கொடுக்கக்கூடிய இறைவன் முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய உபாசனையில இருக்கக்கூடியவாளையோ, முருகப்பெருமான் வழிபாடு செய்தவர்களையோ நீங்க கொஞ்சம் பாருங்களேன். உங்களுக்கு தெரிஞ்சவா யார் வேணாலும் எடுத்து பார்க்கலாமே. நடைமுறை ரீதியாக வாரியார் சுவாமிகள் அவர் அறிவு கடல். அந்த அறிவு கடலாக அவர் திகழ்ந்ததற்கு காரணம் முருகப்பெருமானுடைய அனுகிரகம். அப்ப முருகப்பெருமானை வழிபடும் பொழுது அழகிலும் நீங்கள் சிறந்து விளங்கலாம், அறிவிலும் சிறந்து விளங்கலாம், ஆற்றலிலும் நீங்கள் சிறந்து விளங்கலாம். எல்லா பக்த கொடிகளுமே முருகப்பெருமான் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். குறிப்பாக மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளும் விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளும் முருகப்பெருமானை வழிபடும் பொழுது அறிவிலும் சரி, ஆற்றலிலும் சரி, அழகிலும் சரி உங்களை அவர் உயர்த்துவார். வேலை வழிபடுவதே என் வேலை அப்படின்னு நீங்கள் பிரார்த்தித்து பாருங்களே. அபரிமிதமான ஆற்றலை முருகப்பெருமான் உங்களுக்கு வழங்குவதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். அனைத்து பக்த கொடிகளும் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். பிள்ளை செல்வம் வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகள் சஷ்டியில் விரதம் இருப்பது, எதிலும் வெற்றியை பெற வேண்டும் என்று வேலை வழிபடுவதே என் வேலை என்று முருகப்பெருமான் வேலை வழிபடும் போது நல்ல உத்தியோகம் கிடைக்கும், நல்ல தொழில் அமையும், பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். தம்பதிகள் ஒற்றுமையை வேண்டக்கூடிய பக்த கொடிகள் முருகப்பெருமானுடைய திருமண கோலத்தை வழிபடும் பொழுது அபரிமிதமான வெற்றிகள் கிடைக்கும். பிள்ளைப்பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகள் சஷ்டியில் விரதம் இருப்பது, கந்த சஷ்டியில் விரதம் இருப்பது, சுக்லபக்ஷ சஷ்டியில் முருகப்பெருமானை வேண்டி வழிபடும் பொழுது பிள்ளைப்பேறு கிடைக்கும். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கிடைக்கும். அதுதான் மருவி, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் கிடைக்கும் அப்படின்னு பழமொழிகள்ல காணப்படுறது. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையாக இருக்கக்கூடிய கருப்பையில் இறைவன் அருளால் கரு உதிக்கும். அப்ப சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் இறைவனது தனிப்பெரும் கருணையால் நல்ல சந்தான பிராப்தி என்று சொல்லக்கூடிய குழந்தை பேறு கிடைக்கும். ஆகையினால் அனைத்து பக்த கொடிகளும் முருகப்பெருமானை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். குறிப்பாக மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள், விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகள் செய்யக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். வாழ்த்துக்கள். அபரிமிதமான வழிபாடுகளை செய்ய வேண்டிய தினங்களை பக்த கோடிகள் விருப்பத்திற்கு இணங்க தெளிவாகவும் விரிவாகவும் கூறியிருக்கின்றோம். நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். உங்களது நண்பர்கள், உற்றார், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த தகவலை தெரிவித்து அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்ற சிந்தனைகளை பக்த கோடிகள் சிந்தித்து வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள்.